ஆண்டுடைய நாமம் மகிமைக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் என் தாய் தகப்பனாரையே நான் அம்மா இருக்கிறாங்க போடி போடான்னு சொன்னதே இல்லை. கனவீனமான வார்த்தைகள் பயன்படுத்தினதே இல்லை. என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆமென் என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் நான் என்ன எங்கே போகிறேன் என்ன வரேன் ஏது எல்லான்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். சத்தமாக இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என் வருமானம் என்னன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். கர்த்தருக்கு கொடுக்கிறதை விட்டுட்டு மீதி ஃபுல்லாக என் தாய் தகப்பனாருக்கு கொடுக்கறது நான் உண்டு. அதனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சந்தோஷப்படணும். ஒன்றை பெக்கிறதோட ஒரு ஆட்டு உரலை பெற்றுந்தான் எனக்கு அது என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்? அப்படி பெக்கவும் முடியாது. என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? நீ நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்தோத்திரம் புள்ள போனால் போது அவர் வரட்டும். இது புள்ள போனால் போது இது புரிஞ்சவங்களுக்கு ஆகி ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீ உலகம் அப்படி ஆகி போச்சு. என்ன புள்ள போனால் போது அவர் தான் என் பிள்ளை. என்ன செவி கொடுப்பது உத்தமம். கைகளை வைத்தலையா சொல்லுவோமாக. ஒரு சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு கணம் அது தேவனுக்கு கொடுக்கணுமே அல்லாம மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு பயந்தான். யாரு? சவுல் ராஜா யாருக்கு பயப்படல? தேவனுக்கு பயப்படலை, ஆனா மனுஷனுக்கு பயந்தான். இல்லை சொல்லுங்க. சவுல் ராஜா யாருக்கு பயந்தான்? மனுஷனுக்கு பயந்தான். யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு தான் பயப்படணும். நீங்க வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து. இது யாருக்கு? ராஜா சொல்றாரு. யாருக்கு பயந்தாரா? யாருக்கு பயந்தாரா? ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். என்கிட்ட இந்த இடம் வாங்கும்போது சொல்லுவாங்க, அப்படியே அப்படி இப்படி சாப்பிடுனா இப்படி சுற்றி சாப்பிட்றது. பாஸ்டர் தேவை. ஆமாம் பாஸ்டர் தேவை தான். ஆமாம் பாஸ்டர் காட்டிலும் ஏசப்ப மேலே ஆடுவார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிய தொகையை பாஸ்டர்கிட்ட கொடுத்தா பாஸ்டர் என்ன ஆவார்? பாஸ்டர் என்ன ஆவார்? நான் அப்படி தான் நினச்சேன். நான் தான் ஏதோ பிடிச்சி வானத்தை ரெண்டா கயிறா திருச்சி அவ்வளோதான். அப்புறம் ஆண்டவர் கற்று நான் நீ அமைதியாயிரு, நான் உனக்கு எல்லாம் செய்வேன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விசுவாசத்தை மாத்திரம் சரியா ஆண்டவர் மேலே வை. 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை 4வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்களேன். ஆமென். 118ஆம் சங்கீதம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியில கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக. பாருங்க, நிறைய பணம் இருக்கும்போது மனுஷன் வரமாட்டான். அப்பதான் மனுஷன் வருவான். அல்லேலூயா. ஏமாமா
என்ன மாமா நல்லா இருக்கியா மாமா அப்படி இப்படின்னு வருவாங்க. பெரியப்பா அப்படி இப்படின்னு வருவாங்க. ஆனால் பணம் இல்லைன்னு வைங்களேன், அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவர் உதவி ஏதாவது கேட்டீங்கன்னு சொன்னால் வேற ஒருவருடன் பேசி கொண்டிருக்கிறார். தற்சமயத்தில் அவருடைய கால் துண்டிக்கப்பட்டது நீங்கள் பண்ணும்போது மாத்திரம். ஏன்னா பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா சவுண்டு மாத்திரம் கேட்கும், டிங் டிங் டிங். ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லைல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தான் நீ மனுஷனை நம்பாத, நீ மனுஷனை நம்பாத. ஆனால் இயேசுவை நம்பினா அவர் நம்முடைய தாழ்வில் என் நிலைமையை நினைத்து என்னை தேடுகிற தேவன். கைகளை வைத்தால் எலியா சொல்வோமாக, சத்தமால் எலியா சொல்வோமாக. எனக்கு ஒன்று இல்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்கிற என் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்தால் எலியா சொல்வோமாக. அடுத்தது சாகுதான், சாவுதான். ஆமென் சொல்றேன். அப்ப கூட சொல்றேன், ஆராதித்தால் போதும், சாவுலேருந்து கர்த்தர் விடுதலை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை வைத்தால் எலியா சொல்வோமாக. அவங்க சொல்லிட்டாங்க, ராஜா சொல்லிட்டார், ஸ்தோத்திரம், ஏய் பார், மரியாதையா இது என்ன பண்ணு, வணங்கு, ஆராதி. இவன் சொல்றார், இந்த வாலிபர் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். கைகளை வைத்தால் எலியா சொல்வோமாக. ஆராதித்தா போதையா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தா போதையா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த எரிகிற அந்த ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜஸ்ட் obey God's word. ஆமென். யாருக்கு பயந்துருந்தாங்களா? மனுஷனுக்கு பயந்ததுனாலே. நான் ஜனங்களுக்கு பயந்து போனேன், பாவம் வந்துடும்யா. மனுஷனுக்கு ஒரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாம் யார் மூலமாக தான் செய்வார். சாரிபாத் இந்த ஏழை விதவைக்கு யார் மூலமாக தான் அற்புதம் செய்தார்? எலியாவை கொண்டு தான் அற்புதம் செய்தார். கைகளை வைத்தால் எலியா செல்வமாக, சத்தமால் எலியா செல்வமாக. ஆமென். நாகமானுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அற்புதம் செய்தது எலிசா மூலமாய் தான் கர்த்தர் அற்புதம் செய்தார். கைகளை வைத்தால் செல்வமாக. எலிசா தெய்வம் அல்ல. ஆமென். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீர் பாய்ச்சுகிறது, விதைக்கிறதுனால நீர் பாய்ச்சுகிறதுனால விளைய செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. கைகளை வைத்தால் எலியா செல்வமாக. விளைய செய்கிறவர் இயேசு ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. நீ ரதங்களையோ குதிரைகளையோ நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பு. நீ ரதத்தையும் குதிரையை நம்பினா விழுந்துருவ. உன் செயலெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் அது அந்தகாரப்பட்டு போயிடும். நீங்க இயேசுவை நம்பி நீங்க செய்யப்படுகிற காரியத்தை இயேசு உங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவாரியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், வேதனைப்படுத்த விடவே மாட்டார். கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை வைத்தால் எலியா சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 12:14வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். கரங்களை வைத்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து. கலகம் பண்ணாம, இட்டுக்கிட்டி பேசாம, இல்லாததை இருக்குதுன்னு சொல்லி பேசாம, எது உண்மையோ அதை பேசுங்க. கைகளை வைத்தால் எலியா செல்வமாக. இல்லாதத உண்மைன்னு சொல்லி பேசாதீங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். கரைகளை வைத்தால் எலியா செல்வமாக. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தேவ பயத்தோட செய்யணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு பயந்தாதான் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கப்படும், தேவ பயம் ஆரம்பிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆமென் ஞானத்தின் ஆரம்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நீங்க தேவ பயத்தோடு ஜெபித்து பாருங்க, தேவ பயத்தோடு ஆராதித்து பாருங்க, தேவ பயத்தோடு வேதத்தை வாசித்து பாருங்க. தேவனுக்கு கொடுக்கிற கனத்தோடு கூட கர்த்தரை ஆமென் ஸ்தோத்திரம் முதன்மையாய் வைத்து உங்க குடும்பத்தை நீங்க நடத்துறீங்களா? ஸ்தோத்திரம். தேவ பயத்தோடு சர்ச்சைக்கு வந்து ஏதாவது வேலை செய்யணும், தேவ பயத்தோடு வேலை செய்யுங்க. என்ன உயர்த்தினது கர்த்தர் தான். நான் என் லெஷர் டைம்ல சர்ச்சில் தான் இருப்பேன். சர்ச்சில் தான். சர்ச்சு வீடு ஸ்கூலு, சர்ச்சு வீடு காலேஜ், சர்ச்சு வீடு வேலை. பிரைஸ் கார்டு அல்லேலூயா. இப்படி தான் முக்கோணமாக தான் இருப்பேன். ஆண்டவர் கைவிடவே இல்லை. சத்தமாக இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆண்டவருக்காக ஓடி பாருங்களேன், ஆண்டவர் உயர்த்துவேன். எத்தனை பேர் அம்மைன்னு சொல்கிறீங்க? சாட்சியாக சொல்கிறேன். சர்ச்சுக்கு வீட்டுக்கு வருவாப்புல தம்பி, கார்லாம் துடைப்பான். அவன் சொன்ன ஒரு சாட்சி சொன்னான் எனக்கு, ஸ்தோத்திரம். ஆமேன். என்ன இப்போ கூட வேலைக்கு போகிறான், அவன் கூப்பிட்ட உடனே வந்துடுவான். ஏன்னா அவன் ருசி பார்த்துட்டான் அவன். ப்ரைஸ் கார்டு அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷர் அவன். ஆனால் இப்போ ஆண்டவர் கிருபையினால் ஒரு நல்ல கம்பெனியில் கர்த்தர் அவனுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமாக. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்தோத்திரம் ஒரு 8,000 ரூபாவோ 10,000 ரூபா வாங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அவனை காட்டில் நிறைய வாங்குறான் பாஸ்டர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. நீ கர்த்தருக்காக நின்றுப்பார், கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். கர்த்தருக்காக நின்றுப்பார், கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நான் சாதாரணமாக சொல்லலை, அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆமென். தேவ பயத்தோடு செஞ்சு பாருங்க வேலையை. தேவ பயத்தோடு செஞ்சு பாருங்க. தேவ பயம் தான் ஒழுங்கு வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இப்போது நம்ம ஒழுங்கு பேசினா தான் இந்த பாஸ்டர் பிடிக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒழுங்கு பேசினா தான் பாஸ்டர் பிடிக்காது. கீழ்ப்படிந்து நடந்தால் தான் இந்த பாஸ்டர் எனக்கு ஆகலை. ஒழுங்காக சபைக்கு வாங்கினா அதெல்லாம் வர முடியாது. உங்காத எப்போ யாருக்கு கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆண்டவர் கேட்பார், பிரசங்கம் பண்ணியா, நீ ஜெபம் வச்சியா, ஜெபத்தை கூப்பிட்டியா? கூப்பிட்டா ஆண்டவரே. எப்படிலாம் கூப்பிட்ட? நான் கூப்பிட்டேன் ஆண்டவரே. பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவான் ஆண்டவரே. சொன்னியா? சொன்னேன். பரவாயில்ல நீ போ, அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது ரத்தப்பள்ளி என் மேலே வராது. அல்லேலூயா. ஒரே ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் பழசெல்லாம் போட்டோம் பாஸ்டர், நான் புதுசாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கூட அதே அல்லேலூயா தான். ஆனதை பார்த்துக்கியா அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னு. நல்லவர். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும், நீங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சத்தமா இல்லையா சொல்லுவோம். சிந்தித்து பாரியா, நீங்க சிந்தித்து பாருங்கயா. சிந்திக்கிற திறன் இருக்குதா? நீங்க சிந்தித்து பாருங்க. பேர பிள்ளைங்கள்லாம் தாத்தா சிந்தித்து பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடு வராங்களா பிள்ளைங்க? சிந்தித்து பாருங்க. எனக்கா இந்த மேன்மை எல்லாம் கொடுத்தது கர்த்தரியா? சிந்தித்து பாருங்க. எப்படியும் எல்லாம் சொல்லுங்க. எப்படியும் கைகளை பயத்தால் இல்லையா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எப்படியும் தேவருக்கு பயந்திருப்பேன் நான். ஆனாலும் கர்த்தாவே, அல்லேலூயா. ஆமென். சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்ற, ஆனாலும் கர்த்தாவே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே, எனக்கு இத்தனை போராட்டம் வந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே, என்ன போராட்டம் வந்தாலும் சரிதான், எப்படியாவது தேவனுக்கு பயந்து நான் நடப்பேன். எப்படியாவது கர்த்தருக்கு நான் பயந்து இருப்பேன். எப்படியாவது நான் தேவ சமூகத்தில் வருவேன். எப்படியாவது என் தேவன் விரும்புகிற காரியத்தை நான் செய்வேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுப்பது உத்தமம். எப்படி ஆகிலும் அதற்கு மகிமை உண்டாவதா? தேவநாம மகிமைக்காக தேவ பயத்தோட சும்மா வந்துடாதியா. அந்த காரியம்லாம் தியாகம் பண்ணலன்னா வராது.
என் தொந்தியை மாத்திரம் நான் நிரப்பிட்டு நான் ஸ்தோத்திரம், அம்மா நல்லா சாப்பிட்டு, ஆமாம் ஆமாம் சூப்பர், ஆ ஒரு நாளும் அப்படி இருந்ததில்லை. நீ அடுத்தது ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஆண்டவர் ஒரு கல்ற தோட்டம் வாங்கணும் ஆண்டவரே. கைகளை வைத்தல் எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே ஒரு கல்ற தோட்டம் வாங்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சீக்கிரம் செய்வார். அதை எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நடத்துவார் ஆண்டவர், கண்டிப்பாக நடத்துவார். தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். தரிசனம் ஒரு நாளும் குறையாது, இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கணும், தரிசனத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கா எப்படியாகிலும், சத்தமா அல்லேலூயா, அங்கே சொல்லப்படுது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கைகளை வைத்தல் இல்லையா சொல்லுவோமாக, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கய்யா. எனக்கா இந்த காரியம் செய்தார்? என்னையா இந்த பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு உட்கார பண்ணியிருக்கார்? என்ன காட்டிலும் அதிக ஞானவான் இருக்கிறாங்களே, என்ன காட்டிலும் திறமசாலிகள் இருக்கிறாங்களே, என்ன காட்டும் பலவான்கள் இருக்கிறார்களே, அவர்களை காட்டிலும் எனக்கா? சத்தமா லேலியா செல்வமாக கைகளை வைத்த லேலியா செல்லுங்க பார்க்கலாம். எனக்கா இந்த மேன்மை? சிந்தித்து பாருங்கய்யா, சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். இது கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய மேன்மை. எப்படியாவது ஒரு தீர்மானம் எடுங்க, எப்படியாவது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். எத்தனை பேர் அமைச்சு எப்படியாவது கர்த்தரை மகிமைப்படுத்துறேன்? சிலவங்க சொல்றதை நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர், அவங்களை கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த சபை ஆரம்பிச்சதுலேருந்து அதிகாலை ஜெபம் இருக்குது. சபை ஆரம்பிச்சதுலேருந்து அதிகாலை ஜெபம். அவங்க பள்ளிக்கூடம் கூட போய் ஒதுங்கினது இல்லை. ஆனால் பல தடவை வேதத்தை வாசித்து முடிச்சிருக்காங்க. கைகளை வச்சா இல்லையே சொல்லுவோமாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமே. அதிகாலை ஜெபத்துக்கு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணிக்கெல்லாம் விடுவாங்க. எத்தனை மணிக்கு எழும்புவாங்க? 3 மணிக்கு எழும்பி காலையில் டிஃபனு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுக்கிட்டு எங்கே வந்துடுவாங்க? அதிகாலை ஜெபத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திரம். அப்போ நான் வேதத்தை வாசிக்க சொல்லுவேன். நம்ம எல்லாம் வேதத்தை ஒன்று ஒன்றா அவங்களுக்கு ஒரே இதாக இருக்கும். எப்படி நான் வெயிலுக்கு கூட எங்கே ஒதுங்கினதில்லை, மழைக்கு கூட எங்கே ஒதுங்கினதில்லை. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு கர்த்தர் எப்படியாவது, கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாங்க, எப்படியாவது அவங்கள கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாங்க. இயேசுவுக்காக ஓடுகிற கால்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பாரியா. உண்மையா சொல்றேன், ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார்.